அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் திண்டுக்கல்லில் இருக்கிறதுல எவ்வளோ சீட்டு தான் சார் இருக்குது, கோர்ஸ் வைஸு எவ்வளோ சீட் இருக்குது, கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அது சம்மந்தமாக நானும் டாக்குமெண்ட்ஸ் நிறைய புரட்டி பார்த்து இப்போ இந்த டேட்டா கொடுத்துருக்குறேன். இது 2022-23 அந்த அகாடமிக் இயருக்கு எப்படி சீட்டு ஃபில் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ சீட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த வருஷம் அந்த சீட்டில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்தாலும் ப்ளஸில் வேணா இருக்காமல் தவிர மைனஸில் இருக்காது. இந்த விஷயம் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வைங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனே ஆன் பண்ணி வைங்க. அது ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. சரி, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிபார்ட்மெண்ட் வைஸ் கோர்சஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ், அதில் பார்த்தோம்னா 2 கோர்ஸ் இருக்குது. எம்ஏ தமிழ் அண்ட் இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் பிஜி டிப்ளமோ இன் எபிகிராஃப் அப்படின்னு 2. அதுக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னா 30 சீட் இருக்குது. அதே மாதிரி ஹிந்தியில் 10 சீட்டு அண்ட் மலையாளமில் 30 சீட்டு. இந்த மாதிரி இந்த கோர்சஸ் டீட்டெயில் இதில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்த ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா எம்ஏ இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேட்டிவ் சர்வீஸ்னு ஸ்டடீஸ், அதில் பார்த்தோம்னா 30 சீட் இருக்குது. ஸோ அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட்டு, அது எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட்டு, அதில் 20 சீட்டு. இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கீழே அந்த சானிடேஷனை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நிறையா. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 60 சீட் இருக்குது. அதுக்கான கவுன்சிலிங் அட்மிஷன் ப்ராசஸ் இந்த வருஷத்துக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் 4 கோர்சஸ் இருக்குது. ஸோ மற்றவங்களாம் அந்த பிஇ வொகேஷனல் எவ்வளோ கோர்ஸ் சீட் இருக்குது அண்டு டிப்ளமோ வொகேஷனல் எவ்வளோ சீட் இருக்குது இப்படிங்கிற விஷயம்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாமே இந்த விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த சோசியாலஜி பற்றி கேட்டிருந்தாங்க. எம்ஏ சோசியாலஜி 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு எவ்வளோ சீட்டு? 40 சீட்டுங்க அதுக்கு இருக்கிறது. இதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் கீழே கொடுத்துருக்கேன். எம்பிஏ, பிபிஏ, டிப்ளமோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, எம்பிஏக்கு பார்த்தோம்னா 60 சீட்டு, பிபிஏ 50 சீட்டு, அதே மாதிரி எம்ஏ எக்கனாமிக்ஸு, பிஏ எக்கனாமிக்ஸு 20-40 சீட்டு, எம்காமு அண்ட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி கம்ப்ளீட் கோர்சஸ்ஸு அண்டு டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா தெரியும். எதோ டவுட்னு சொன்னால் ரீப்ளை பண்ணி பாருங்கள், வீடியோவை ரீப்ளை பண்ணி பார்த்தா இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சுவாலஜி, இந்த கோர்சஸ் பாருங்கள், சயின்ஸில் பாட்டனி, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி, அதுலேயும் எம்எஸ்சி, பிஎஸ்சி, இந்த மாதிரி கம்ப்ளீட் விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு முக்கியமான இன்னொரு தகவல் என்னென்னா, எப்படி ரிசர்வேஷன், இது ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னால ஜெனரலில் 50%, ஓபிசிக்கு 27%, எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, இந்த இடபிள்யூஸுக்கு 10%ங்க. ஆக மொத்தம், ஆனால் இடபிள்யூஸ் 10% மட்டும் இதில் கொடுத்துருக்கிறத விட ஜாஸ்தியாக இருக்கும், மேலே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் 2208 சீட்டுக்கு இவங்க பொதுவாக கவுன்சிலிங் நடக்குது ஒவ்வொரு வருஷமும் எல்லா கோர்சஸுக்கும். இது வந்து யூஜி, பிஜி அண்டு டிப்ளமோ வொகேஷனல், பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல், இந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே இந்த 2200 சீட்டு வருது. இது ஒரு முக்கியமான தகவல் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.